கடைமடை பகுதியில் தண்ணீரின்றி பயிர்கள் கருகி வரும் நிலையில் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுப்பதுடன் பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, பேராவூரணி, திருவோணம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா சாகுபடி பயிர்கள் தண்ணீரின்றி கருக தொடங்கியுள்ளன. சென்னிய விடுதி, இடையாத்தி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் கருக தொடங்கிய நிலையில் கல்லணையிலிருந்து உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். மேலும் கருகிய பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். டெல்டா மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை தாலுகா, ஒரத்தநாடு தாலுகா, பேராவூரணி தாலுகாக்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் செய்யப்பட்ட பயிர்கள் இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் குறிப்பாக இன்னைக்கு 5000 ஏக்கருக்கு மேலாக இன்னைக்கு கருகி கிடக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருகின பயிர்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கணும், உரிய தண்ணீரை கொடுக்கணும். நீங்க நேரம் பார்த்துக்கிட்டு எங்க விட்டு வயப்பட்டலாம் பார்த்து எங்களுக்கு காசு கொடுத்தாதான் எங்க வயலோடும் வரும். ஒண்ணுமே எங்களுக்கு இல்ல. நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். எங்களுக்கு தண்ணி விட்டு எங்களுக்கு இந்த இதுக்கு உள்ள உரத்துக்கு உள்ள நெல்லுக்கு உள்ளது வண்டி ஓட்டுனதுக்கெல்லாம் கொடுக்கறோம். நாங்க புலப்போம், வேற வழியே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.